Sigiri Group, Polish and Plush, Food Court மற்றும் நாகி ஸ்போர்ட்ஸ் ரீடிங் அண்ட் டெய்லரிங் WLA. நிச்சயமாக மற்றும் இன்னும் ரெஸ்டோரண்ட் டார்கெட் கில்லர்ஸ். நிச்சயமாக இவ்வாறான அனுசரணைகளோடு எங்களுடைய போட்டி நடந்து கொண்டு கொண்டிருக்கிறது. போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றிய மானேஸ்வர் வெற்றியுடைய ECSC அணி hello 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 அந்த ஹனபி ஹலோ முதலாவது ஒரு சந்தையை வீசுவதற்காக அழைக்கப்படுகின்றார் ரிஷத் அவர்கள். மிக நேர்த்தியான பந்து வீச்சுவதாக அமையும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த போட்டியின் முதலாவது பந்து வீச்சினை வீச்சுவதற்காக ரிஷத் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். ரிஷத் அவர்களின் முதலாவது பந்து வீச்சினை வீசுவதற்காக ஓடு பாதையில் ரிஷத் வீசி அந்த பந்து வீச்சு அடித்து அனுப்பப்படுகிறது. அடித்தாடப்படுகிறது. ஒரு ஓட்டு பெறப்பட அணியின் ஓட்டு எண்ணிக்கை 1. முதலாவது பந்து வீச்சு நிறைவு பெற்றிருக்கிறது. ரிசல்ட் அறிவிக்கப்பட்ட அந்த பந்து வீச்சு
4 பந்து வீச்சு பிரதிகள் 4 ஓட்டங்களை குறுகிய ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். ECAC அணியினர் சிறந்த முறை 2 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. 2 பந்து வீச்சு பிரதிகள் பூர்த்தியாகியுள்ளது. 5வது பந்து வீச்சு மற்றை ஏமாற்றிவிட்டு விக்கெட் காப்பாளர் பந்தினை சேகரிக்கின்றார். அங்கே எந்தவித ஓட்டமும் பெறப்படவில்லை. இப்போது 4 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 2 ஓட்டங்கள் இறுதி பந்து வீச்சு. அந்த பந்து வீச்சு நேர்த்தியான பந்து வீச்சு. சிறந்த பந்து வீச்சு பிரதிகளை மேற்கொண்ட ரிஸ்லத் அவர்கள் முதலாவது ஓவர் நிறைவின் போது 2 ஓட்டங்கள் மாத்திரமே பெறப்பட்டிருக்கிறது. 2 ஓட்டங்களுக்கு எதிர விக்கெட் இழப்பும் என்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். முதலாவது ஓவர் ரிசல்ட்டால் வீசப்பட்ட அந்த பந்து வீச்சு பிரதி. தாங்கள் ரிசல்ட்டை பற்றி சொல்ல போனால் ரிசல்ட் அவர்கள் இந்த மைதானத்தில் மட்டுமல்ல அவர் களமிறங்கும் அனைத்து மைதானங்களிலுமே அவர்கள் பந்து வீச்சு பிரதிகள் மிக நேர்த்தியான பந்து வீச்சு பிரதியாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. 2வது பந்து வீச்சு ஓவரை வீசுவதற்காக தலைவரால் அழைக்கப்பட்டிருக்கும் பந்து வீச்சாளர் பாசித். 2வது ஒரு பந்து வீச்சினை வீசுவதற்காக பாசித் சியாமை நோக்கி வாசித்தவர்கள் ஓடுபாதையில் சியாமை நோக்கி தனது ஓவரின் முதலாவது பந்து வீச்சினை வீசுவதற்காக வீசப்பட்ட பந்து வீச்சை சியாம் ஓங்கடிக்கின்றார். ஒரு ஓட்டமாக பெறப்படுகிறது. 2வது எத்தனைப்போ ஆனால் முடியவில்லை. களத்தெடுப்பாளர்கள் மிக சிறப்பாக களத்தெடுப்பில் ஈடுபட்டு ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்டு எண்ணிக்கை 3. தனதோரின் 2வது பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக ஓடுபாதைகள் அடித்தருகின்றார். அங்கு அது பிடியெடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. பிடியெடுக்கப்பட்டு ஆட்டமிழந்து வெளியே செல்கிறார். முனை காப்பாளர் பிடியெடுத்து டிப் மூலமாக ஆட்டமிழந்து வெளியே செல்கிறார். முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில் 3 ஓட்டங்கள் ஒரு விக்கெட் இழந்திருக்கின்றார்கள். இப்போது புதிய துடுப்பாட்ட வீரர் ரிஸ்வான் அர்ஃபான், மன்னிக்க வேண்டும், அர்ஃபான் புதிய துடுப்பாட்ட வீரர் களமிறங்கியிருக்கிறார். இப்போது 3 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் இழந்திருக்கிறார்கள். 2வது ஓவர் பந்து வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2வது பந்து வீச்சு பிரதி 3வது பந்து வீச்சினை வீசுவதற்காக ஓடுபாதையில் அர்ஃபானை நோக்கி நடுவரிடம் விநியோகப்படுகிறது. நடுவர் ஜியாஸ் அதனை மறுக்கிறார். அது ஓட்டமற்ற ஓவராக பந்தாக கணிக்கப்படுகிறது. அந்த பந்து பிரதியோடு 3 ஓட்டங்கள் ஒரு விக்கெட் இழப்புக்கு 2வது ஓவர் பந்து வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் குளிர்கால ஒன்றுடனே அட்டாளை சென்னை பிரீமியர் லீக் 2026 அனைவரையும் சந்திப்பதில் பெருமிதம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த பந்துவீச்சு ஓங்கடிக்கப்படுகிறது. அது
எந்தவித ஓட்டத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. நேர்த்தியான பந்து வீச்சாது லைனின் லென்த் மூலமாக வீசப்பட்ட அந்த பந்து வீச்சு மிக நேர்த்தியாக வீசப்பட்டது. மூன்று ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருக்கிறார்கள். முதலாவது வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஓவர் பந்து வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது லைனின் முறையான வீசப்பட்ட பந்து வீச்சு, நேர்த்தியான பந்து வீச்சு, முனை காப்பதிடம் பந்து சென்றடைகிறது. எதுவித ஓட்டமும் இல்லை. ஓட்ட எண்ணிக்கை மாற்றமில்லை. 3 ஓட்டங்கள். முதலாவது விக்கெட் இழப்பும் போது இரண்டாவது பந்து வீச்சு பிரதி இரண்டாவது ஓவரின் பந்து வீச்சு பிரதியை வீசிக் கொண்டிருக்கிறார் பந்து வீச்சாளர். மிக நேர்த்தியான முறையிலே இறுதி பந்து வீச்சினை வீசுவதற்காக ஒரு பாதையில் வீசப்பட்ட பந்து வீச்சு அது ஒரு நேர்த்தியான வந்து ஆட்டமிழந்தால் மேவப்படுகிறது. நடுவரில்லை என்று மறுக்க எதுவித ஓட்டம் பெறப்படவில்லை. ஓட்ட எண்ணிக்கை மற்றவர்கள் 3 ஓட்டங்கள் 2 ஓவர்கள் நிறைவேற்றிருக்கிறது. ஒரு விக்கெட் இழப்புக்கு 3 ஓட்டங்கள் 2 ஓவர்கள் வென்போது. அவங்க சிறந்த பந்து வீச்சு பதில்களை மேற்கொண்டார்கள் ஏஎம்என்டி வாரியர்ஸ் அணியினர். அங்கு ஆரம்ப பந்து வீச்சாளராக ரிஷ்வத் அவர்கள் 2 ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து, இரண்டாவது பந்து வீச்சு பிரதி பாசித் அவர்கள் வீசி ஒரு ஓட்டம் மாத்திரம் விட்டுக் கொடுத்திருந்தார். மொத்தமாக அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை இசிஎஸ்சி 3. வீசப்பட்டு வந்து வீச்சு பிரதி ஓங்கி அடிக்கின்றார். லெக்டிசோடாக ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. இரண்டாவது ஓட்டத்துக்கு திணக்கோ இல்லை. ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணி மொத்த ஓட்ட எண்ணிக்கையில் சிறிய மாற்றம். 4 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 3வது ஓவர் பந்து வீச்சினை அம்சூர் அவர்கள் வீசிக் கொண்டிருக்கிறார். அம்சூர் ஒரு நேர்த்தியான பந்து வீச்சாளர். கடற் முறையில் வீசப்பட்ட பந்துக்கு அங்கே ஒரு பிடியெடுப்பு தவறவிடப்பட்டிருக்கிறது. ஆட்டமிழப்பு நடுவிடப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டமிழப்பு நடுவிடப்பட ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 5ஆக அதிகரிக்கிறது. 5 ஓட்டங்கள் ஒரு விக்கெட் இழப்புக்கு 3வது பந்து வீச்சு 3வது ஓவரில் தனது 3வது பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக அம்சூர் ஓடு பாதையில் அடித்தாடப்படுகிறது. லோகன் திசையில் அடித்தாடப்பட்ட பந்துக்கு ஒரு ஓட்டு மாத்திரம் பெறப்பட்டிருக்கிறது. அங்கே உண்மையாக அம்சூர் அவர்களை பற்றி கூற போனால் 1960ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து விளையாடக்கூடிய ஒரு வீரர். சிறந்த அது மட்டுமல்லாமல் மேலிருந்த பந்து வீச்சு அங்கே முனை காப்பாளர் எடுத்து ஆட்டம் வந்து நிச்சயமாக அவருடைய பந்தை யூகிப்பதென்றால் மிகவும் கடினம். 60 வருட காலமாக யாராலும் யூகிக்க முடியாத பந்து. அந்த வகையிலே அமைச்சர் வீச வந்து வீச்சை கடிக்க முனைந்த போது அங்கு முனை காப்பாளர் எப்படி எடுத்து ஆட்டம் வளர்ந்து வெளியே செல்கிறார் திருப்பட்ட வீரர். இப்போது அணியின் மொத்த ஓட்டு எண்ணிக்கை 2.4 ஓவர்கள் பந்துவீச்சு பெறுவதற்கு நிறைவில் 6 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் இசிஎஸ்சி சேலஞ்சர்ஸ். 2 விக்கெட்டுகளை தடுத்து இங்கே வரக்கூடியவர்கள் எங்களுடைய பெவிலியனுக்கு எதிராக உள்ள அந்த பெவிலியனில் அமருமாறு வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு நேர எதிர்ப்பு செய்துள்ள அந்த பெவிலியனில் அமருமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஆமாம், அந்த பந்துவீச்சு அடித்தாடப்படுகிறது. லோங் பால் தீவிரம் 6 ஓட்டம் பெறப்படுகிறது. அந்த 6 ஓட்டத்தோடு அணியின் ஓட்டு எண்ணிக்கை 12ஆக அதிகரிக்கிறது. அந்த மிக சிறப்பாக ஓங்கி எடுத்து 6 ஓட்டத்தை அடிக்க பெற்றுக் கொடுக்கின்றார். சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர், நிச்சயமாக அட்டாளச்சேனை. அது மட்டுமல்ல
அம்சு ஒரு சிறந்த பந்து வீச்சாளர். அம்சூர் உண்மையிலே நேர்த்தியான முறையில் அந்த பந்து வீச்சினை வீசினார். அம்சூரின் அனுபவம் போன்று ஆத்தோரத்தில் அனுபவம் அஸ்மீர். ஆத்தோர் அஸ்மீருக்கு அதே ஆத்தோர் அம்சூர். அமீர் ஓகே. இன்று முதலாவது போட்டியில் சிறந்த ஒரு களத்தடுப்பை செய்து ஒரு கெச் மூலம் மெச்சை வெற்றி பெற செய்த அணிவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு ஒரு சிறப்பு பரிசு நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும். இன்று இந்த போட்டி கட்டார் பாலம் அட்டாளச்சேரி மக்களுக்கான ஒன்றுபடுதலும் அது மட்டுமல்லாமல் இந்த குளிர்கால பிரேமியர் லீக்கிலேயே நாங்கள் சந்தித்ததில் பெருமித மகிழ்ச்சி அடைகின்றோம். இது போன்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கு எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு சிறந்த முயற்சி என்பது குறிப்பிடத்தக்கது. நிச்சயமாக இது 3வது வருடம் எங்களுடைய இந்த போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆரம்ப வருடத்திலிருந்து நாங்கள் அஸ்கி எங்களுடைய நிச்சயமாக அவரை பாராட்டத்தான் வேண்டும். அவருடைய குழுவினர் மற்றும் நாங்களும் அந்த அமைப்பில் இருக்கிறோம். ஆனாலும் இதற்கான ஒத்துழைப்புகளை வழங்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் அனுசரணையாளர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். 4வது ஒரு பந்துவீச்சு பிரதி ஆரம்பிக்கும் நிலையில் முதலாவது பந்துவீச்சு பிரதினை வீசுவதற்காக பந்துவீச்சாளர் ஓடு பாதையில் அந்த பந்துவீச்சு அடித்தான பிறகு லெக் திசையோடு அடுத்த குடியெடுத்து ஆட்டமிழந்து வெளியே செல்கிறார். 2வது விக்கெட்டும் இழக்கப்படுகிறது. அந்த 2வது விக்கெட்டோடு அணியின் மொத்த ஓட்டு எண்ணிக்கை அந்த ஆட்டமிழப்பு பரிசாக கிடைத்தது. ஓகே, தொடர்ந்தும் நிச்சயமாக நாங்கள் இல்லை எல்லாம் கலந்து தான் கதைக்கணும். என்ன பிரச்சனைடா அவங்க ஆட்டமிழப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஃபாயர் வீச்சு 10 வீச்சு பிரதியில் அங்கு குடியெடுப்பு செய்திருந்தார். அவருடைய பேர் எனக்கு தெரியாது. இங்கே ஜிடிசி அணியினர் மிகவும் குதூகலமாக இருக்கின்றனர். அங்கே சுஜான் அவர்கள் டிபி எழுதி கொண்டிருக்கிறார். மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து வீச்சு அங்கு ஆட்டமிழப்பு நிகழ்த்தியிருக்கிறது. ஒரு நடத்த பந்து வீச்சு பிரதி வீச்சு ஓடு பாதையில் நோக்கி வீசப்பட்ட பந்து வீச்சு அங்கு மீண்டும் அதே பிடியெடுப்பு. அது அஸ்லியா இல்லை அது யார் என்று எனக்கு விளங்கவில்லை. தயவு செய்து காத்திருப்பு மண்டபத்துக்கு மிக சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் ஆர்வம். அந்த பிடியெடுப்பினை எடுத்தவர் சகி. மட்டாளச்சேனை கழகத்தில் சிறுபிள்ளை இருந்தோடு ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு சிறந்த வீரர். சகிக்கு வாழ்த்துக்கள். 2 இது முக்ஷித் என்று அங்கே முதலாவது 4வது ஓவரை 3வது வீச்சு அங்க வீடு அடித்தாடப்பட்டது. அங்கு அது ஒரு புதிய 6 ஓட்டம் அதே திசையில் அடித்தாடி அங்கே மீண்டும் ஒரு 3வது பந்து வீச்சுக்கு ஹேட்ரிக் முறையில் விக்கெட் வீழ்த்தப்படுமா என்று பார்த்தோம். அங்கே இல்லை. 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. சிறந்த பந்து வீச்சு என்றாலும் 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. சிறந்த ஒரு தடுப்பாட்டம். அங்கே எங்களுடைய இசிஏசியின் நம்பிக்கை நட்சத்திரமாக காணப்படும் அவருடைய பேர் அஸ்கி. அவர் முதல் வெள்ளச்சேட்டும் வெள்ள ரோசரம் போட்டிருந்தார். இப்ப நீல டிஷர்ட் போட மதிக்கல நான். அவங்க 5வது பந்து வீச்சுகிறது. சிறந்த ஒரு ஆசிரியர் அடித்து ஆடிதான். ஆனால் அங்கே தொடுப்பு மாட்டை ஏமாற்றி விட்டார். அது அங்கே தொடுப்பு மாட்டை ஏமாற்றி சென்றது. என்றாலும் அது
சிறந்த ஒரு பந்து வீச்சு பிரதி, இறுதி பந்து வீச்சு பிரதி இருக்கிறது. 4வது ஒரு பந்து வீச்சு பிரதி. அவங்க அடித்து ஆடினார். அங்கு முனை காவலர் அந்த புரிய எடுத்து மீண்டும் ஒரு விக்கெட்டை பெற்றிருக்கிறார். சிறந்த முறையில் ஒரு 6 ஓட்டத்தை விட்டுக் கொடுத்தாலும் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றுகிறார் பிராயர். அணியின் தலைவர் பிராயர் அவர்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து 4 ஓவர் நிறைவேற்ற வேளையில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 19. மிகவும் சிறந்த முறையில் பந்து வீச்சுகளை வீசிக் கொடுக்கிறார்கள் AMMB வாரியர்ஸ் அணியினர். 4 ஓவர்கள் பந்து வீச்சு பெறுகிறவர்கள் 19 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். சிறந்த ஒரு பந்துவீச்சு பிரதிகளை மேற்கொள்கிறார்கள் AMMB வாரியர்ஸ் அணியினர். ECAC இன்னும் 1 ஓவர் பந்துவீச்சு பிரதிகள் மாத்திரம் மீதம் உள்ள நிலையில் எத்தனை ஓட்டங்கள் பெறுவார்கள் என பொறுத்திருந்து பார்ப்போம். அனுசரணையாளர்களை நாங்கள் நினைவுபடுத்தத்தான் வேண்டும். நிச்சயமாக எங்களுக்கு இந்த போட்டி நிகழ்வுக்கு அனுசரணை வழங்குகிறது அல் ஹஸ் லிமோஷன் மற்றும் புராக் லிமோஷன், சீக்ரி குரூப், பொலிஷன் பிளஸ் ஃபுட் ஸ்பாட், நாஜி ஸ்போர்ட்ஸ் ரைடிங் அண்ட் டெய்லரிங். அவங்க முதலாவது பந்து வீச்சு அகல பந்து அங்கே அஸ்லியினால் வீசப்பட்ட அந்த பந்து வீச்சு சிறந்த ஒரு வேக பந்து வீச்சாளர். அவரும் ஒரு மலிங்குவை போல் வீசக்கூடிய ஒருவர். இறுதி பந்து வீச்சு ஓவர். சிறந்த பந்து வீச்சு பிறகு அதுவும் ஒரு அகல பந்து நடைபெற செய்ய அங்கே 2 ஓட்டங்களை விட்டுக் கொடுக்கிறாங்க 5வது ஓவரில். முதலாவது பந்து அடுத்த போட்டிக்கான நாணய சுழற்சியின் பிறகு தயவு செய்து அடுத்த போட்டிக்கான 2 அணிகளின் தலைவர்களையும் SLP ஃபைட்டர்ஸ் மற்றும் DTC அணியின் தலைவர்களை காத்திரு மண்டபத்தை அருகே வருமாறு வேண்டிக் கொள்கிறோம். சிறந்த ஒரு பந்து வீச்சு பிரதியை வீசியிருக்கிறார். 2 அகல பந்து விட்டுக் கொடுத்தாலும் 2வது பந்து வீச்சு பிரதி மூன்று ஒரு அளவு குறைத்த பந்து தான் அது. ஆனால் அதுவும் அங்கு துடுப்பு மட்டை ஏமாற்றி சென்றிருக்கிறது அஸ்கியின். நிச்சயமாக 2 பந்து வீச்சு பிரதிகள் 2 ஓட்டங்களை மாத்திரம் விட்டு அகல பந்து மூலம் 3வது பந்து வீச்சு பிரதி அவங்க அடித்தாடி இருக்கிறார். அங்கே 6 ஓட்ட பரபரப்பா இல்லை பிடியெடுப்பார். நிச்சயமாக ஒரு பிடியெடுப்பு சிறந்த முறையில் அங்கே கைப்பற்றியிருக்கிறார் அஸ்லி அவர்கள். மன்னிக்கணும், அது ரிஸ்லெட். சும்மாவும் கதைக்கணும், அப்பன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். தற்போது 4 ஓவர்கள் 3 பந்து வீச்சு நிறைவில் அங்கே ஆட்டமிழக்கூடிய வாய்ப்பு அங்கே கனவுப்புறையில் ஆட்டமிழப்பு என்று இடம்பெற்றிருக்கிறது. அங்கே 21 ஓட்டங்களை மாற்றம் இருக்கிறார். 4 ஓவர் 4 பந்து வீச்சு பெறுகிறார். தயவு செய்து போட்டி நடைபெறும் 2 அணிகளின் யாராவது ஒருவர் இங்கே களத்த எங்களுடைய காத்திருப்பாண்டத்துக்கு வர வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் பேர்களை கொடுக்க மாட்டோம். XY என்று நான் கூறுவோமா? GTC கிங்ஸ் SLPC 2ல இருந்து வாங்க 2 பேர் டச் பண்றதுக்கு காரணம்
அங்கே மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சுகிறது. ஒரு விதமான ஓட்டம் பெறப்பட முடியவில்லை. ஜிடிசி அணியின் தலைவர் சப்ரோஸ் அவர்களையும் SLPA அணியின் அஸ்லம் அவர்களையும் நாணய சுழற்சி காத்திரு மண்டபம் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். சிறந்த பந்து வீச்சு பிரதி ஓவரை நிறைவு செய்திருக்கிறார் அஸ்லி அவர்கள். மொத்தமாக அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 5 ஓவர்கள், அதாவது அனைத்து ஓவர்களும் நிறைவடைந்த நிலையில் அணி ஓட்டு பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 21 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருக்கிறார்கள். AMB வாரியர்ஸ் அணியினர் வெற்றி பெற வேண்டுமானால் 22 ஓட்டங்களை மாத்திரம் பெற வேண்டும். நிச்சயமாக சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் சிறப்பான சோபிக்க அணிகளை பெண்களுக்காக வேண்டி மைதானத்துக்கு மேற்கு திசையிலே இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து வருகின்ற சகோதரிகள் அனைவரும் மேற்கு திசையிலே சென்று இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்குமான பகல் போஷண உணவுகள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை நாங்கள் அறிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் எதிர்பார்க்கின்ற சஹி அவர்கள் ஓபனிங்காக நினைக்கிறேன். ஒரு 2 ஓவர்களில் இதை முடித்துக் கொள்ள முடியும். முடித்துக் கொண்டார்கள். இப்போது 22 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக களங்க இறங்கி இருக்கும் அணியினர் 22 ஓட்டங்கள் 30 பந்து வீச்சுகளுக்கு என்ற முறையில் 22 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி வாங்கி சூடிக் கொள்வார்கள். இந்த போட்டிக்கான துடுப்பாட்ட வீரர்கள் அம்சூர் அவர்களை மிக வேகமாக களத்துக்கு விளையுமாறு தாழ்மையை கொண்டு கொள்கிறோம். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக அம்சூர் அவர்கள், அவரோடு இணைந்து ஃபாஹீர் அவர்கள் களம் இறங்குகிறார்கள். இந்த SLP ஃபைட்டர் அவர்களையும் NCDP கிங் அவர்களையும் அடுத்த போட்டிக்காக நாணய கிழிச்சுக்காக பாத்திர மண்டபத்திற்கு முன்னாக வருமாறு பட்டுக்கொள்கின்றோம். அடுத்த போட்டி துரிதமாக நடைபெற இருப்பதால் 2 அணி தலைவர்களும் நாணய கிழிச்சுக்காக வர வேண்டும் என்று மிக பணிவுடன் பட்டுக்கொள்கின்றோம். இந்த போட்டிக்கு விளையாடி சரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாகி ஸ்போர்ட்ஸ் கிளப், நாகி ஸ்போர்ட்ஸ் புராக் லிமோசன் பொலிசன் பிளஸ், அல் ஹசீம் லிமோசன் ஃபுட் ஸ்போர்ட், அது மட்டுமல்லாமல் ரோயல் சீகிரிய ரோயல் குரூப் ஆகியோர் இந்த போட்டிக்கு பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தனது வெற்றி இலக்கு 22 என்ற வெற்றி இலக்கோடு துடுப்படுத்தாட களம் இறங்கிக் கொண்டிருக்கும் அம்சூர் அவருடைய பாகிர் ஆகியோர் களம் இருந்திருக்கிறார்கள். தனது முதலாவது பந்து வீச்சு கோடு பாதையை நோக்கி வீசப்பட்ட பந்து வீச்சு அடித்தாடப்படுகிறது. ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. 2வது ஓட்டத்துக்கு எட்டடிப்பு. ஆமாம், அந்த 2 ஓட்டமும் பூர்த்தியாக்கப்படுகிறது. 2 ஓட்டங்கள் முதலாவது ஓவரின் முதலாவது பந்து வீச்சு நிறைவின் போது எதுவித விக்கெட் இழப்புகின்றது. பட்டாளச்சேரி பிரீமியர் லீக் 2024
குளிர்கால ஒன்று கூடலே நாங்கள் சந்திப்பதில் பெருமித மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த போட்டிகளை மிக அழகாக ஒருங்கிணைப்பு செய்த இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த போட்டிக்கான நாணய சுழற்சிக்காக 2 தலைவர்களையும் SLP அணியின் தலைவரை மிக தாழ்வன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். நேரம் போதாமல் இருப்பதால் அஸ்லம் அவர்களை நாணய சுழற்சி வருமாறு வேண்டுக் கொள்கின்றோம். அஸ்லம் நல்ல நெடியால் தான் நடந்தாங்க. அடுத்த பந்து வீச்சு பிரதி பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 22 ஓட்டங்கள் வெற்றி இலக்கு ஓங்கிருக்கப்படுகிறது. குடியிருக்கும் வாய்ப்பு நிலவப்படுகிறது. ஓட்டம் ஒன்று பூர்த்தி செய்யப்படுகிறது. அந்த ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 1 அதிகரிக்கிறது. 4 ஓட்டங்கள் ஒருவித விக்கெட் இழப்புமின்றி 4 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். முதலாவது பந்து வீச்சு பிரதி வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து பந்து வீச்சு பிரதி வீசுகின்றார். அது ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு பிரதி. எதுவிட ஓட்டப்படவில்லை. மொத்த ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றவில்லை. 4 ஓட்டங்கள் 20 விக்கெட் இழப்புமின்றி முதலாவது பந்து வீச்சு பிரதி வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் GTC அணியினர் புதுப்படத்தாட இணைந்திருக்கிறார்கள். அங்கு ஒரு ஆட்டமிழப்பு இடம்பெற்றிருக்கிறது. ஊடாக அடித்தாடி ஆட்டமிழந்து வெளியில் செல்கிறார். முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 4 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. முதலாவது ஓவர் நிறைவு பெறாத நிலையில் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டிகள் அனைத்தும் குளிர்கால ஒன்றுடன் அட்டாளச்சேனை இந்த எமது அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அன்பான அறிவித்தல். மதிய தினம் இன்னும் 5 நிமிடங்களால் வழங்கப்பட உள்ளது. அனைவரும் மண்டபத்துக்குள் வருமாறு மிக பணிவன்பாக வேண்டுகின்றோம். இரண்டாவது ஓவர் முதலாவது ஓவரின் இறுதி பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் ஒரு பாதையில், அந்த பந்து வீசப்பட்டது. ஆட்டமிழக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அங்கு நழுவப்படுகிறது. உண்மையிலே ஒரு ஆட்டமிழப்பை நழுவிடுவது அந்த போட்டியின் ஒரு சுவாரஸ்யத்தையே இல்லாமல் போய்விடச் செய்யும். ஹார்ன் அவர்கள் பிடிக்க வேண்டிய ஒரு பிடியெடுப்பது இருந்தாலும் கூட அஸ்மீர் அவர்கள் அந்த பிடியெடுப்பை எடுக்க தவறிவிட்டார். அணியின் தலைவர் அஸ்மீர் அவர்கள் பிடியெடுப்பை நழுவ விட்டார். அங்கு ஒருவித ஓட்டம் ஒன்று பெறப்பட்டது. அங்கு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 5ஆக அதிகரிக்கிறது. ஒரு விக்கெட் இழப்புக்கு ஒரு ஓவர் போது 5 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். அணியின் தலைவர் அஸ்மீர் அவர்கள் அந்த பிரிகடிப்பை நிலவிட்டார். இரண்டாவது ஒரு பந்து வீச்சினை வீசியிருக்க அர்பான் அவர்கள் தலைவரால் காலத்தினை ஏற்று தனது ஓவரின் முதலாவது பந்து வீச்சினை வீசுவதற்காக அர்பான் வீச அந்த பந்து வீச்சை நேர்த்தியாக அடித்தரப்பட்டது. அங்கு ஆட்டங்களுக்காக இருக்கவே இல்லை. அங்கு ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 6. இரண்டாவது ஓவரின் முதலாவது பந்து வீச்சை வீசியிருக்கிறார் அர்பான் அவர்கள். அர்பான் அவர்கள் இரண்டாவது பந்து வீச்சை வீசுவதற்காக ஓடுபாதை
அர்பான் வீசுகின்ற பந்து வீச்சு லெக் பீஸோட ஓங்கி அடித்து அது ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்டு எண்ணிக்கை 7. இரண்டாவது ஓவர் மூன்றாவது பந்து வீச்சு பிரதிநிதி வீசுவதற்காக அர்பான் அவர்கள் ஒரு சிறிய இலக்கை கொண்ட ஒரு போட்டி என்று நாங்கள் குறிப்பிட வேண்டும். இருந்தாலும் ஒரு இலகுவான போட்டி இது. துடுப்பாட்ட வீரர்களும் இலகுவாக தலா ஒரு பந்துக்கு ஒரு ஓட்டம் என பெறுகின்றார்கள். 30 பந்து வீச்சுகளுக்கு 20 ஓட்டங்கள் பெற வேண்டும் என்ற இலக்கோடு தமது அணிக்காக களமிறங்கியார்கள். முதலாவது விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு பந்து வீச்சினை அர்பான் அவர்கள் வீசிக் கொண்டிருக்கிறார்கள். நான்காவது பந்து வீச்சுக்கு அடித்த பிறகு 4 ஓட்டம் பெறப்படுகிறது. மிக சிறப்பாக அடித்தாடி தன் அணிக்காக 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கின்றார். அந்த 4 ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை பந்து வீச்சு பகுதியை வீசியிருக்கிறார் அர்பான். 12 ஓட்டங்கள். அர்பான் அவர்கள் ஓடுபாதை அர்பான் வீசிய பந்து அடுத்தால பிறகு அம்சூர் லெத்திசோடாக அடித்து ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கின்றார். அம்சூர் அவர்கள் மிக கூலாக தனது முனைப்பை தட்டி ஆடி தலா ஒவ்வொரு ஓட்டத்தை ஒவ்வொரு பந்துக்கு பெற்றுக் கொடுக்கின்றார். இது ஒரு சிறிய இலக்கை கொண்ட ஒரு இறுதிப்பந்து வீச்சு. அர்பானின் இறுதிப்பந்து வீச்சுவதற்காக அர்பான் அவர்கள் ஓட்டங்கூடாக பட்டியலப்படுகிறது. அங்கே ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்டடி 13. 2 ஓவர்கள் நிறைவேறும் போது ஒரு விக்கெட்டில் இருந்து 13 ஓட்டங்களை 14 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். வெற்றி இலக்கு 21 ஓட்டங்கள் என்ற நிலையோடு களமிறங்கிய அணியினர் 2 விக்கெட்டுகளை இழந்து 14 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 2 ஓவர் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இர்ஷாத் அவர்களை எங்கிருந்தாலும் பாத்திரம் மண்டபத்துக்கு அழைக்கின்றோம். தர்மையான இர்ஷாத் அவர்களை எங்கிருந்தாலும் பாத்திரிய மண்டபத்துக்கு அழைக்கின்றோம். 3வது ஓவர் வீசப்பட உள்ளது. ஒரு முக்கியமான வேண்டுகோள், இந்த போட்டிகளை துரிதப்படுத்துங்கள். நேரத்தை வீணடிக்காமல் இந்த போட்டிகளை துரிதப்படுத்துமாறு மிக பணிபணியுடன் வேண்டிக் கொள்கின்றோம். 3வது ஒரு பந்து வீசப்பட இருக்கிறது. 3வது ஓவரின் முதலாவது பந்து வீச்சு. 3வது ஓவரின் முதலாவது பந்து வீச்சு பிரதி வீசுகின்றார். தட்டியாடுகின்றார். ஓட்டு சேர தட்டியாடப்பட்ட பந்து வீச்சு அது ஹாரினால் தடுத்தாடப்படுகிறது. ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட மணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 15. 15 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து 3வது ஓவர் பந்து பிரதி 3வது ஓவரின் 2வது பந்து வீச்சு பிரதி வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் ஓடுபாதையில் அம்சூரினுக்கு ஓட்டிருக்கின்றார். 6 ஓட்டங்களில் மிக லாபகரமாக லெக்டிவாக அடித்து 6 ஓட்டத்தை தன் அணிக்க அம்சூர் பெற்றுக் கொடுக்கின்றார். அந்த 6 ஓட்டத்தோடு 20 ஓட்டமாக அம்சூர் திருப்படுத்தாடிக் கொண்டிருக்கிறார். மிக சிறப்பான 6 ஓட்டம் அது. 3வது ஓவரின் 3வது பந்து வீச்சு பிறகு ஓங்கிருக்கின்றார் அம்சூர். லெக்டிகோராக அது ஒரு 4 ஓட்டங்கள் பெறப்படுகிறது. அந்த 4 ஓட்டத்தோடு வெட்டுவாக சூடிக்கொள்கிறார்கள். அந்த போட்டி நிறைவு பெறுகிறது. அது ஒரு முறையற்ற பந்து வீச்சு. 4 ஓட்டங்கள் முறையற்ற பந்து வீச்சு. அது ஒரு 4 ஓட்டம். மொத்தமாக 5 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். எம்எம்பி அணியினர் மிக சிறப்பாக துடுப்படுத்தாடி 3வது ஓவரில் 3வது பந்து வீச்சிலே 2வது பந்து வீச்சிலே வெற்றி வாகையை சூழ்ந்து கொள்கிறார்கள்.
வெட்டிங் மேட்ச். Fire! GDC கிங்ஸ் மற்றும் SLP அணிகளுக்கான போட்டி. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சஃப்ரோஸ் மற்றும் சஃப்னாஸ் களமிறங்க. சஃப்ரோஸ் மற்றும் சஃப்னாஸ் பேசிங்
சப்னாஸ் சஃப்ரோஸ் SLB विकेट कीपर आ रहे அண்ணன் அடிக்காங்க பாரு அங்கே வைக்காங்க அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு இடத்துக்கு போனா சரி ரூம்ல விளங்குதுங்க முன்னாடி போடாங்க ஃபன் பண்ணி விளையாடுறாங்க மியூசிக் பாங்க அவனை சொன்ன தங்கிக்குவாங்க மற்றவங்க ஆயிடுச்சு கூடன்னு சொல்கிறாங்க எப்படி இது ஜிடிசி அணியினர் இதுவரைக்கும் முதலாவது ஓவருக்கு 2 பந்து வீச்சு பிரதியில் நிறைவு கொண்டிருக்கிறது. 2 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முதலாவது ஓவர் 3வது பந்து வீச்சு பிரதி தற்பொழுது
உங்களுக்கான இல்லை இல்லை ஒருமுறை 2 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. முதலாவது ஓவரில் 3 பந்து வீச்சு பிரதிகள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. சிறந்த பந்து வீச்சு. முக்கியமான அறிவித்தல், இன்னும் 6 நிமிடங்களுக்குள் உங்களுக்கான பகல் போசனம் வழங்கப்படும். இன்ஷா அல்லாஹ் போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது. சிறந்த பந்து வீச்சாளர் அஸ்லம், வேகமாக பந்துகளை வீசக்கூடியவர், சிறந்த முறையிலே நீண்ட ஓடுபாதனை கொண்டிருக்கின்றார். சிறந்த பந்து வீச்சாளர். நேர்த்தியான பந்து வீச்சு இருந்தாலும் கூட எந்த விதமான ஓட்டம் பெறப்படவில்லை. நேர்த்தியாக விக்கெட் காப்பாளரிடம் அந்த பந்து செல்ல ஓட்டங்களில் எவ்விதமான மாற்றமும் இல்லை. மொத்தமாக 2 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். முதலாவது ஓவரின் இறுதி GTC அணியினர் மிகவும் வேகமாக தனது உற்சாகத்தினை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சிறந்த துடுப்பான வீரர்கள் இருக்கிறார்கள். முதலாவது போட்டியிலும் கூட அவர்கள் சுறுசுறுப்பாக நின்று முதலாவது போட்டியிலே வெற்றினை ஈட்டினார்கள். தனது ஓவரின் இறுதி பந்து வீச்சினை வீசுவதற்காக அஸ்லம். சிறந்த பந்து வீச்சு, சிறந்த முறையில் நேர்த்தியாக தனது வயது ஆட்டமிழப்பான நிறுவப்பட்டாலும் கூட அங்கு ஆட்டமிழக்கவில்லை. எவ்விதமான ஓட்டம் பெறப்படவில்லை. இருந்தாலும் கூட ஒரு ஓவர் நிறைவிலே 2 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் GTC அணியினர். அது அஸ்லம் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். மிக நேர்த்தியான பந்து வீச்சாளர் அஸ்லம். இரண்டாவது ஓவர் பந்து வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரிகாஸ் அவர்களின் அடுத்த பந்து வீச்சு பிறகு வீசுவதற்காக ஓடு பாதையை நோக்கி ரிகாஸ் வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு வீழ்ச்சியான பந்து வீச்சு முடிக்காப்பாளர் பந்தினை சேகரிக்கின்றார். ஓட்டம் பிறக்கவில்லை. ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றவும் இல்லை. சிறந்த பந்து வீச்சு பிரதி அது. அட்டாளச்சேனை பிரீமியர் லீக் குளிர்கால ஒன்று ஊடல் 2024 உங்கள் அனைவரையும் சந்திப்பில் பெருவித மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த 5வது போட்டியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பில் பெருவித மகிழ்ச்சி. அடுத்த பந்து வீச்சு, அந்த பந்து வீச்சு பிறகு ஓப்சைட்டாக அடித்தாடப்படுகிறது. ஆட்டமிழக்கும் வாய்ப்பு. ஆமாம், அங்கு ஆட்டமிழப்பு நழுவு விடப்பட ஒரு ஓட்டம் அணிக்காக 2 ஓட்டம் இருக்கிறது. அந்த 2 ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 4ஆக அதிகரிக்கிறது. 4 ஓட்டங்கள் 2வது ஓவர் பந்து வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 4 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். அந்த பந்து வீச்சு பிரதி நேர்த்தியான பந்து வீச்சு பிரதி முனை காப்பாளர் பந்தினை சேகரிக்கின்றார். எதுவித ஓட்டமும் இல்லை. ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றமில்லை. 4 ஓட்டங்கள் 2வது ஓவர் பந்து வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 4 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். அது ஒரு அகலப்பந்து வீச்சனை நடுவர் செய்கின்றார். உதிரியாக ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அந்த ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 5 ஓட்டங்கள் எதிர்த்து விக்கெட் இழப்பும் என்று துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார்கள். 2வது ஓவர் பந்து வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அட்டாளச்சேனை பிரீமியர் லீக் 2024 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமித மகிழ்ச்சி அடைகின்றோம். பெண்களுக்காக பாத்திரவு மண்டபத்திற்கு எதிராக இருக்கும் பெவிலியனில் பெண்கள் அனைவரும் அமருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். 2வது ஓவர் பந்து வீச்சு பிரதி வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
அந்த பந்து வீச்சு நிலைக்கான பந்து வீச்சு ஆட்டமிழக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆமாம், பந்து நடைபெறும் வினாவப்படுகிறது. ஆட்டமிழந்தாரா? நடுவர் ஆட்டமிழக்கவில்லை என்று மறுக்க அங்கு ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் இரண்டாவது ஒரு பந்து பிரதியை வீசிக் கொண்டிருக்கிறார். நேர்த்தியான முறையிலே பந்து பிரதியை வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த போட்டிகளை நாங்கள் பார்க்கின்ற முதலாவது இரண்டாவது ஓவர்களுக்கு அங்கு பந்து வீச்சு முனை காப்பாளரை தாண்டி பந்து செல்கிறது. ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டம் அணியில் 7 ஓட்டங்கள் எதுவித விக்கெட் இழப்பு என்று அது இரண்டாவது ஒரு பந்து வீச்சு இறுதி வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பந்து வீச்சுக்கு ஓங்கெடுத்த போது அங்கு ஆட்டம் பிரியெடுப்புகள் இந்த போட்டிகளை நாங்கள் கண்டுகளிக்கின்ற போது கூடுதலான பிரியெடுப்புகள் அங்கு தவறு விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு பிரியெடுப்பை தவறுவிடும் போது அது தோல்விக்கான ஒரு அறிகுறி என்று சொல்வார்கள். அந்த வகையில் பிரியெடுப்புகள் நழுவடுவது என்பது ஒரு துடுப்பாட்ட வீரருக்கான இரண்டாவது சான்ஸை நாங்கள் வழங்கி வைக்கின்றோம் என்ற அடிப்படையில் அமையும். அது துடுப்பாட்ட வீரர்கள் மிக சிறப்பாக துடுப்பாடி கொண்டிருக்கிறார்கள். 2 ஓவர் போது எட்டு ஓட்டங்கள். விக்கெட்டுகள் இழக்காவிட்டாலும் அந்த ஓட்டு எண்ணிக்கையில் சரிவுதான் காணப்படுகிறது. ஓட்டு எண்ணிக்கை விக்கெட்டுகள் இழக்கப்படாத சந்தர்ப்பத்திலே ஓட்டு எண்ணிக்கையில் அதிகரித்த மாதிரி நாங்கள் கூடுதலான போட்டிகளை நாங்கள் கண்டுகளித்திருக்கின்றோம். 5 ஓவர் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிகள். இந்த போட்டிகளை பார்க்கின்ற போது எமது வீரர்கள் மிக தாமதமான முறையிலே ஓட்டங்களை எடுத்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதை பந்து வீச்சின் அதிவேகம் அளவு குறைந்த பந்து வீச்சுகள், நேர்த்தியான பந்து வீச்சுகள் அந்த காரணங்களா இல்லை நிஜாஸ் அவர்கள் தனது ஓவர் அடுத்த பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக நிஜாஸ் வீச்சு பந்து வீச்சு ஓங்கடிக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு குடியிருப்பு நல்லுறவு ஒரு மூலம் ஆட்டமிழந்து வெளியே செல்கிறார்கள். மூலம் ஆட்டமிழந்து வெளியே செல்ல முதலாவது விக்கெட் இழக்கப்படுகிறது. முதலாவது விக்கெட் இழப்பின் போது அவர்கள் பெற்ற மொத்த வீசிக் கொண்டிருக்கிறார். மூன்றாவது ஓவரின் 4வது பந்து வீச்சு பிரதி வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது அட்டாளச்சேனை பிரீமியர் லீக் 2024க்கான ஒன்றுகூடல். இந்த நிகழ்வுக்கு இணை அனுசரணை வழங்குகிறார்கள் நாஜி ஸ்போர்ட்ஸ், பிராக் லிமோஷன், பொலிசன் பிளஸ், சீகிரிய குரூப், சீகிரிய கபிட்டேரியா, அது மட்டுமல்லாமல் ஃபுட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அல் ஹசீம் லிமோஷன். அது ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு. 9 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரு விக்கெட் இழந்து அங்கு ஏமாற்றிவிட்டு முறை காப்பது பந்தை சேகரிக்க நேர்த்தியாக வீசப்படும் பந்து வீச்சாது சிறந்த முறையிலே பந்து வீசியிருக்கிறார் பந்து வீச்சாளர். உண்மையிலே 3 ஓவர் நடைபெறுகின்ற போது இந்த 5 ஓவர் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிகளில் 30-40 ஓட்டங்களை பெற்றிருக்க வேண்டும். இந்த போட்டிகளை பார்க்கின்ற போது மிக குறைவான அந்த பந்தினை லெக்திசோடாக ஓங்கடிக்கின்றார். அங்கு ஒரு ஆட்டமிழப்பு இடம்பெற்றிருக்கிறது. மிக சிறப்பாக பிரியடித்து
அந்த ஆட்டமிழப்பு இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஆட்டமிழக்கும் போது அணியின் மொத்த ஓட்டு எண்ணிக்கை 9 ஓட்டங்கள். மூன்றாவது ஓவரின் அடுத்த பந்து வீச்சு பிரதி வீசப்படும் பந்து வீச்சு பிரதி நேற்றைய பந்து வீச்சு பிரதி அணித்தலைவரால் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பந்து வீச்சு பிரதிகள் சிறந்த பந்து வீச்சு. இருவிட ஓட்டமும் இல்லை, ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றமும் இல்லை. 9 ஓட்டங்கள். மூன்றாவது ஒரு பந்து வீச்சு பிரதி வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கு லெக்திசோட வீசப்பட்ட பந்து வீச்சு காலில் பட்டு ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 10 அதிகரிக்கிறது. 3 ஓவர் நிறைவின் போது ஒரு விக்கெட்டை இழந்து 10 ஓட்டத்தை பெற்று எடுத்திருக்கிறார்கள். இந்த வேளையில் 3 ஓவர்கள் 5 ஓவர் மட்டுப்படுத்தப்பட்ட இந்த போட்டியில் 3 ஓவர்கள் நிறைவின் போது 10 ஓட்டங்கள் என்பது மிக குறைவான ஒரு எண்ணிக்கையாக நாங்கள் பார்க்கின்றோம். இன்று நடந்த பல போட்டிகள் மிக குறைவான எண்ணிக்கையிலே ஒரு இன்னிங்ஸ் 5 ஓவர்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. 21, 41, 34 என்ற அடிப்படையிலே அந்த போட்டிகள் மிக மிக குறைவான மொத்த எண்ணிக்கையை கொண்ட போட்டிகளாகத்தான் அமைந்திருக்கிறது. கூடுதலான இந்த மைதானத்தில் இடம்பெற்ற இன்றைய போட்டிகள் லெக்திசோட ஓங்கரிக்கப்படுகிறது. அங்கு ஒரு ஓட்டம் பெறப்பட மிக சிறப்பாக களத்தெடுப்பவர் களத்தெடுக்கின்றார். அங்கு அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 11 அதிகரிக்கிறது. 11 ஓட்டங்கள், 3 ஓவர், ஒரு பந்து நிறைவு பெற்ற இந்த வேளையில் 11 ஓட்டங்கள். வீசப்பட்ட பந்து வச்சு லெக்திசோடாக ஓங்கரிக்கப்படுகிறது. 6 ஓட்டம் மிக லாபகரமாக லெக்திசோடாக ஓங்கெடுத்து அந்த 6 ஓட்டத்தை தன் அணிக்காக பெற்றுக் கொடுக்கின்றார். அந்த 6 ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்டு 17 அதிகரிக்கிறது. 17 3.2 ஓவர் பந்து வீசப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட்டுகளை இழந்து 17 ஓட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். அடுத்த போட்டிக்காக, அடுத்த களத்தெடுப்புக்காக வீரர்களை தயாராக வைத்திருக்குமாறு மிக பணிபண்பாக வேண்டிக் கொள்கின்றோம். எமது போட்டிகள் அனைத்தும் துரிதமாக நடைபெற வேண்டும் என்று எமது நடுவர்களுக்கு நாங்கள் மிக தாழ்வன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். பந்து வீச்சு நேர்த்தியாக பந்து வீச்சு அடிக்க முடிந்த போது ஆட்டங்களுக்கு வாய்ப்பு மிக உயரமாக அடிக்கப்பட்ட பந்து வீச்சு மிக லாபகரமாக அஸ்லம் அவர்கள் பிடியெடுத்து ஆட்டங்களுக்கு செய்திருக்கிறார். உண்மையிலே அஸ்லம் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர். விக்கெட்டுகளின் போது 2 விக்கெட்டுகளை இழந்து 17 ஓட்டங்களை பெற்று மூன்றாவது ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரீமியர் லீக் 2024 சீசன் 3 நாங்கள் அனைவரும் இருக்கிறோம். இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் முன்பாக அனைத்து நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஏற்பாட்டுக்குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவது ஓவரின் அடுத்த பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் வீசப்பட்ட பந்து வீச்சு லாங் ஆன் திசையிலாக பந்து அடித்து அனுப்புகிறது. ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு 18 அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அந்த மொத்த ஓட்ட எண்ணிக்கை 18. 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். மூன்றாவது ஒரு பந்தை வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிக லாபகரமாக பந்துகளை வீசிக் கொண்டிருக்கிறார் பந்து வீச்சாளர். அடுத்த பந்து வீச்சு லெக்திசோடாக ஓங்கரிக்கப்படுகிறது.
ஓட்டமாக மிக சிறந்த துடுப்பாட்டம் அங்கே நிலவுகிறது. 23 ஓட்டங்களை மொத்த ஓட்டமாக பெறுகிறார். 24 ஓட்டங்கள். வீச்சாது பந்து ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 25 அதிகரிக்கிறது. 25 ஓட்டங்களில் மூன்றாவது ஒரு நிறைவின் போது 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். 25 ஓட்டங்கள். உண்மையிலே நாங்கள் 5 ஓவர் மட்டுப்படுத்தப்பட்ட பார்க்கின்ற போது 25 ஓட்டங்கள் 3 ஓவர் என்று சொல்லுகின்ற போது இந்த மொத்த ஓட்டத்தின் அளவு குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அவர்கள் பந்து வீச்சு எப்படி அமையும் என்பதை பார்க்க வேண்டும். 4 ஓவர்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. இறுதி ஓவரை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் உங்கள் அழுகிறே பந்து வீச்சாளர் தலைவரால் அழைக்கப்பட்டிருக்கின்றார். தாசீர் அவர்கள் 5வது ஓவரின் முதலாவது பந்து வீச்சினை வீசுவதற்காக ஓடுபாதை தாசீர் அவர்கள் வீசிய வந்த பந்து வீச்சு நேர்த்தியான பந்து வீச்சு இருந்தாலும் கூட அடித்தாடப்படுகிறது. ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அந்த ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 26 ஓட்டங்கள் இருந்தாலும் கூட அங்கு ஒரு ரன் அவுட் மூலம் ஆட்டம் விழுந்தாரா என நடுவரை வினவப்படுகிறது. இல்லை, அது ஆட்டம் விளக்கு இல்லை. ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 26. 26 ஓட்டங்களில் 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். 5வது ஓவரின் 2 பந்து வீச்சுகள் நிறைவு இந்த வழியில் நாங்கள் இணைந்திருப்பது அட்டாளை சீசன் 3 2024 அனைவரையும் சந்தித்து பெறுகின்றோம். பந்து வீச்சுக்கு ஓங்கடிக்கப்பட்டது. ஓங்கோஞ்சூராக பயணிக்கும் வாய்ப்பு உண்மையிலே நாங்கள் மிக தெரியவில்லை. அந்த ஆட்டமிழப்போடு நடுவோடு கிடைக்கிறது. ஒரு ஓட்டம் போட்டு செய்யப்பட அணியின் மொத்த ஓட்டு எண்ணிக்கை 28 அதிகரிக்கிறது. 23 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். 20 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். அங்கு அடித்தாடப்பட்ட பந்து வீச்சு இருந்தாலும் கூட நேர்த்தியான பந்து வீச்சு அது காப்பளவு பந்து சென்றடைகிறது. எதுவித ஓட்டமும் பெறப்படவில்லை. ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றவில்லை. 28 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். 5வது ஓவர் 4 பந்து வீச்சுகள் இந்த உலகில் 5வது பந்து வீச்சினை வீசுவதற்காக ஆட்டமிழந்தால் மேம்படுகிறது. அங்கு நடுவர் ஆட்டமிழந்தால் வினவப்படுகிறது. நடுவர் ஆட்டமிழக்கவில்லை, ஆட்டமிழந்தார் என நடுவர் செய்திருக்கிறார். அந்த ஆட்டமிழப்போடு 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார். 4 விக்கெட்டுகள் இழந்திருக்கிறார்கள். 5வது ஒரு பந்து வீச்சு பிரதினை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் 28 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 28 ஓட்டங்கள் என்பது 5 ஓவர் மொத்தப்படுத்தப்பட்ட போட்டிகளில் மிக குறைவான இலக்காக கருதப்படுகிறது. இருந்தாலும் கூட நேர்த்தியான பந்து வீச்சாளர்களையும் ஒரு கடின 4 பந்து வீச்சுகள் நிறைவேற்றிருக்கிறது. 5வது பந்து வீச்சினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் புதிய துடுப்பாட்ட வீரர் 5வது ஓவரில் 5 வந்திருக்கின்றார். இந்த வேளையில் தனது ஓவரின் 5வது பந்து வீச்சினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் ஓடுபாதையை நோக்கி வீசப்பட்ட அந்த பந்து வீச்சை இந்த ஆட்டமிழப்பு முறைகள் மிக நீண்ட காலமாக ஒரு சர்வதேச அரங்குகளில் நிறைவேற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தனது ஓவரின் 5வது பந்து வீச்சினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் நேற்று வீசப்பட்ட அந்த பந்து வீச்சு
அது ஒரு நான்காவது பந்து வீச்சு, ஐந்தாவது பந்து வீச்சை வீசுவதற்காக பந்து வீச்சாளர்களுடைய பந்து வீச்சு ஓடுபாடு நோக்கி வீசப்பட வந்து லெக்டிஷோராக ஓடிக்கப்படுகிறது. அங்கே ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்படவே இரண்டாவது ஓட்டத்துக்கு எத்தனைக்கு முடியவில்லை. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 29 அதிகரிக்கிறது. 29 ஓட்டங்கள் 4.5 ஓவர் பந்து வீச்சுகள் நிறைவேற்றிருக்கிறது. 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். 29 ஓட்டங்கள். இறுதி பந்து வீச்சு ஓவர், இறுதி பந்து வீச்சு. அது ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு. கோல் முறையில் ஆட்டமிழந்து செல்கிறார். அந்த ஆட்டமிழத்தோடு 5 ஓவர்கள் நிறைவு பெறுகிறது. 20 துடுப்பாட்ட வீரர்களை மிக அவசரமாக களத்துக்கு வருமாறு மிக தனிமன்பு வேண்டிக் கொள்கின்றோம். உங்களது துடுப்பாட்ட வீரர்களை மிக வேகமாக அனுப்பி வைக்குமாறு கேப்டன் அஸ்லம் அவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது குளிர்கால ஒன்றுடன் சென்னை பிரீமியர் லீக் சீசன் 3 2026 உறவுகளுக்கான ஒன்றுகூடலும், அது மட்டுமல்லாமல் கிரிக்கெட் போட்டிக்கான ஒன்றுகூடலுமாக அமைந்திருக்கிறது. இந்த ஒன்றுகூடலை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுக்கு எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் முகமாக, அதே போன்று எமது அணிசண்ணையாளர்கள் இந்த போட்டிக்காக நாஜி ரேடியன் ஸ்போர்ட்ஸ், புராக் லிமோஷன் பொலிசன் பிளஸ், சீகிரிய ரெஸ்டாரண்ட், அல்லசியம் லிமோஷன் ஃபுட் ஸ்போர்ட்ஸ், சீகிரிய குரூப், ரோயல் சீகிரிய ஆகியோர் இந்த போட்டிக்கு இணையான சரணையாளர்களாக இருக்கின்றார்கள். இந்த போட்டிகளை மிக துரிதப்படுத்துமாறு எமது நடுவர்களை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நேரம் மிக குறைவாக இருப்பதால் இந்த போட்டிகளை மிக துரிதமாக நடாத்துமாறு நடுவர் இஜாஸ் அவர்களை வேண்டிக் கொள்கின்றோம். இது குளிர்காலம் என்பதால் எமது போட்டிகளை நாங்கள் துரிதமாக நடாத்திக் கொள்ள வேண்டும். போட்டிகளுக்கு பிறகு எமது துடுப்பாட்ட வீரர்களை மிக அவசரமாக களமிறங்குமாறு மிக அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். எமது போட்டிகள் தாமதமானால் இந்த நேரத்தை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. எம்மால் முடிந்த விடயம் போட்டிகளை துரிதப்படுத்துவது. போட்டிகளை துரிதப்படுத்துவதற்கு எமக்கு இயன்ற அளவு உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். துடுப்பாட்ட வீரர்களை அவசரமாக களத்துக்கு அனுப்புமாறு மிக பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த போட்டியானது பிரீமியர் லீக் சீசன் 3 அது மட்டுமல்லாமல் அட்டாளச்சேரி உறவுகளுக்கான ஒன்றுகூடல் நிகழ்ச்சியாக கட்டார் மண்ணிலே அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு சமூகம் அளித்த அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்கள், சகோதரர்களுக்கு எமது பணிவன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் குடும்பங்களுக்கான ஒதுக்கிடம் எமது பாத்திர மண்டபத்துக்கு எதிர்மறையாக உள்ள பெவிலியனில் குடும்பங்களை அமர்த்துமாறு மிக பணிவன்பை கேட்டுக் கொள்கின்றோம். மதிய தற்போது 5 நிமிடங்களால் வழங்கப்படும். எமது ஏற்பாட்டுக்குழு அந்த விடயங்களில் முறைவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது ஒரு பந்து வீச்சு பிறகு பந்து வீச்சாளர் பந்து வீச்சு முறையில் இருக்கின்றார். தயாராக திருப்பட்ட வீரர் ஒவ்வொரு அணியிலிருந்து வேண்டப்படுகின்றீர்கள். ஏனென்று சொன்னால்
துடுப்பாட்ட வீரர்கள் தடுப்பாட்ட வீரர்கள் பந்து வீச்சாளர்களின் பெயர்கள் நமக்கு தெரியாது. ஏனென்று பின்ன 20 வருஷம் பின்ன ஊரில் இல்லை. அஃப்ரத் நௌசாத் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கியிருக்கிறார்கள். நௌசாத் அவர்கள் அடித்தாடுகின்றார். ஓப்திசோடாக அடித்தாடப்பட்ட பந்து வீச்சாது ஒரு ஓட்டம் புறப்படுகிறது. அணியின் ஓட்டு எண்ணிக்கை தற்போது 1 கணக்கிடப்பட்டுள்ளது. ஒரு எந்தவித விக்கெட் இழப்புமின்றி ஒரு முதலாவது பந்து வீச்சு ஓவரின் முதலாவது பந்து வீச்சு நிறைவு பெற்ற இந்த வேளையில் முதலாவது ஒரு ஆறு ஓட்டம் என்ற நடுவர் செய்கை செய்கின்றார். அந்த 6 ஒரு அணியின் 7 அதிகரிக்கிறது. 13 ஓட்டங்கள் பெற்று 2 6 ஓட்டங்கள் ஒரு ஓட்டம் பெற்று 13 ஓட்டங்களை முதலாவது ஓவரிலே பெற்றிருக்கிறார்கள். முதலாவது ஓவர் இன்னுமே நடைபெறாத இந்த சந்தர்ப்பத்திலே 13 ஆட்டம் இழந்தாரா என விரும்பப்படுகிறது. இதுவிட புறப்படவில்லை. ஓட்டு எண்ணிக்கையில் மாற்றவில்லை. 13 ஓட்டங்கள் முதலாவது ஓவர் பந்து வீச்சு பிரதி வீசப்பட்டிருக்கும் இந்த வேளைகள் இது ஒரு முக்கியமான அறிவித்தல். ஒவ்வொரு அணித்தலைவரையும் நமது பாத்திரிவு மண்டபத்திற்கு நாங்கள் அழைக்கின்றோம். ஒவ்வொரு அணித்தலைவரையும் பாத்திரிவு மண்டபத்திற்கு நாங்கள் அழைக்கின்றோம். இல்லை இப்படி எடுக்காட்டி இருந்தா போர் போ எங்கே போக போனண்டா இதோட இங்கே இந்த போல் தொடர்ந்து பெற்ற நிலையில் 18 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. 8 ஓட்டமாக இருந்தால் இன்னும் 24 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 12 ஓட்டங்கள் பெறப்பட்டது. இரண்டாவது முதலாவது பந்து வீச்சு பிரதிகளை வந்திருக்கிறது. மொத்தமாக 22 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஓவர் முதலாவது பந்து வீச்சு பிரதிகளை வந்திருக்கிறது. எந்தவித விக்கெட் இழப்புமின்றி இரண்டாவது ஓவரின் இரண்டாவது பந்து வீச்சு பிரதி எடுத்து இந்த லைவ் சிஸ்டம் பார்த்து தூரம் இது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க நைட்டு
வெற்றி பெறுவதற்கான இலகுவான வாய்ப்பு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இன்னும் 19 பந்து வீச்சு விருதுகள் எஞ்சி இருக்கிறது. வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இன்னும் 2 ஓட்டங்கள் பெற வேண்டும். எஸ்எல்பி அணியினர் தற்பொழுது நடைபெறும் போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். உங்களுக்கான தகவல்களை எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக மைதானத்தில் அடுத்த போட்டி நடைபெற இருக்கிறது. கால் மேட்ச் இருக்காது. ಲೇಟ್ ಆಗಿ ಇದೆ ಏನು பண்ணுங்க ಲೈವ್ ಎದುರು ಹೋಗಿ ಕ್ಲಿಕ್ பண்ணு. தயவு செய்து தகவல்கள் உண்ணக்கூடியவர்கள் இந்த மைதானத்திலே அந்த குப்பைகளை போட்டுவிட வேண்டாம். உங்களுக்காக குப்பை தொட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறது. சாப்பிட்ட பிற்பாடு அந்த கழிவுகளை குப்பை தொட்டியில் போட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கப்பை ஃபோக்கஸ் பண்ணு. குறுக்கால ஹவுஸுக்கு வந்துக்கிறேன். இடத்துல கண்டினியூவாக போகுதா சவுண்ட் மேலே ஆகியா? அந்த மைக் வருது போ. அங்கே எல்லாருக்கும் மொத்தமாக எடுத்து போகணும். வம்சா மைக் இருக்கா அப்படி அவன் இல்லை இது உனக்கு டொட் போடு மைக் இருக்கு மை ஸ்மால் வை ஓ பாருமா வாங்க பார்த்துக்கோமா சாப்பாடுங்க சாப்பாடு